ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வலதுகை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறவராய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் இந்த நாளில் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா எதற்கு நம்மோடு கூட இருக்கணும்? நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போகிறாரா? ஆசீர்வதிக்க போகிறார். நான் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி ஏசப்பா இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அதே ஆதியாகமம் 26:3, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாத, உன் வாழ்க்கை எப்படி போகும் என்று பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்காக? உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த வார்த்தையை பிடித்தவர்கள், ஐசப்பா நீர் என்னோடு கூட இருந்து பயந்து போயிருக்கிற என்னை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருந்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரத்து கேட்பீங்கன்னா இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். எரேமியா 30:11, உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு பயமில்லாதபடி வாழ, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை ரட்சிக்க ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஏசாயா 43:5 பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நான் அக்கினியில் நீ நடந்தாலும் அது வேகாதபடி, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதபடி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சோதனை, வேதனை, தண்ணீர்கள் புரளலாம், அக்கினி வரலாம், ஆனாலும் ஏசப்பா உங்களோடு கூட இருந்தா எந்த சேதமும் உங்களை மேற்கொள்ளவே மறக்காது, எதுவும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. ஆமேன். இன்றைக்கும் ஏசப்பா யாரோடு கூட இருப்பார்? நல்ல வார்த்தை தான். ஏசப்பா கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரை தேடுற பிள்ளைங்க எல்லார் கூட ஏசப்பா இருக்கதான் செய்வார். ஆனா யார் கூட இருப்பாரா? நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 38வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழியில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆமேன். ஏசப்பா சொல்றார் பாருங்க, நீ தாவீது செய்தது போல கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு என் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வாய் என்றால், செய்கிறது உண்டானால், நீ எல்லாம் ஓகே, நீ எல்லாம் செய்கிற சரிதான், பைபிள் படிக்கிற ஜெபிக்கிற எல்லாம் செய்கிற ஓகே, ஆனால் தாவீது போல கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நன்மையும் செம்மையுமானதை, கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறதுண்டானால், உன் வாழ்க்கையை செய்திருக்கிறியா? நீ செய்கிறது உண்டானால், நீ செய்தது உண்டானால், இனி நீ செய்வாய் என்றால் நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருந்து தாவீதுக்கு ஒரு நித்தியமான வீட்டை கட்டி கொடுத்தது போல உனக்கும் கட்டி உன் வாழ்க்கையும் கட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ நமக்கு நம் வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம கூட வரணும். எல்லா சூழ்நிலைகளிலும், தனிமையிலும், வனாந்திரத்திலும், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லா வழியிலும் நம்மோடு வரணும்னா நாம் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் மனதை நாம் செய்ய வேண்டும். அப்போது ஏசப்பா நம்மோடு கூட வருவாங்க. ஆமேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்தந்த காரியத்தை செய்தாதான் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யும்? நிலைக்கும். ஏதோ ஒரு பொதுவா இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு இல்லை. இந்தந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமா நமக்கு ஆசீர்வாதமா வேணும்னா அதுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்துதான் ஆகும். ஏசப்பா நம்மோடு இருக்கணும்னா நாம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னா ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல,
நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, ஏசப்பா என்னோட இருக்காரு இருக்காரு என்று சொல்லி, அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறதா நீங்க சொல்ற வார்த்தை உண்மைனா நீங்க என்ன செய்யுங்க? தீமையை அல்ல நன்மை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க சொல்லுகிறபடியே ஏசப்பா உங்களோட இருப்பாரா? இப்போ நன்மையை தேடும்போது, தீமையை விட்டு விட்டு நன்மையை, தீமை அல்ல நன்மையை தேடும்போது ஏசப்பா நம்மோடு இருப்பாங்களா? அப்போ இன்றைக்கு பார்த்தது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்வது உண்டானால் என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. தீமை அல்ல நன்மை செய்தா நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருந்து என் குடும்பத்தை ஆசீர்வதித்து ரட்சித்து பழுகி பெருக பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களும் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் கூட நீர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே. ஒருவேளை கர்த்தர் இல்லாததினால் பயந்து போயிருக்கீங்களா? இருளினால் பயந்து போய், சத்துருவினால் பயந்து போய், அநேகருக்கு பயம், பயப்படுகிற உங்களை பார்த்து சத்துருவினால் பிசாசினால் பிசாசு கிரியைகளினால் பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து இயேசப்பா சொல்ற வார்த்தை, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை அப்படி பயத்தோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள் என்றால், இயேசப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து பயப்படாதபடி நீர் காத்து ரட்சிங்கப்பா. இயேசுவே அந்த வார்த்தையின்படியே அப்பா நீர் எப்படியெல்லாம் நாங்கள் இருந்தா நீங்க எங்களோடு இருப்பீங்க என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதன்படியே நாங்கள் கேட்டு உமக்கு செம்மையும் நன்மையுமானதை நாங்கள் செய்து, அதே போல் தீமையல்ல நன்மையை செய்யும்போது நீர் எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே இந்நாள் முதல் நாங்கள் நன்மை செய்து உண்மை தேடி நீர் எங்களோடு இருக்கும்படியான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுங்க. தீர்மானத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து கரம் பிடித்து நடத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீர் கட்டளையிடுங்கப்பா. சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.